சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச போறோம்? மேம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். இப்போ இருக்கிற எல்லாருக்குமே பிபி, ஹை பிபி எல்லாமே வந்துடுது சீக்கிரமாகவே. இதில் உங்கள் சித்த மருத்துவத்தில் என்ன இந்த கண்ணோட்டத்தில் பார்த்து தான் நம்ம சித்தா மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு பிளட் ப்ரெஷரே இங்கே வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குன்னா அதுக்கு நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் பிபி வந்த ஒருத்தவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றினா உங்களோட பிபி வந்து கண்ட்ரோல் ஸோ ஆகும்? இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய மூலிகைகள் தான். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர் டாக்டர் நித்யா மேமை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா, நேர்களுக்கும் வணக்கம். நம்மளோட சித்தா கிளினிக் சென்னை ஆதம்பாக்கத்தில் இருக்குது, தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர். மருத்துவம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் எனி டைம் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச போகிறோம்? மேம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபி, அதாவது ரத்த கொதிப்பு நோய். இப்போ இருக்கிற எல்லாருக்குமே பிபி, ஹை பிபி எல்லாமே வந்துடுது சீக்கிரமாகவே. இதில் உங்கள் சித்த மருத்துவத்தில் என்ன மேம் சொல்யூஷன்? பிபி அப்படின்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் குருதி அழல் அப்படின்னு சொல்லுவோம். அழல்னாவே பித்தம் தான். நம்ம பித்த நோய்களில் இதுவும் ஒன்றா தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பிளட் ப்ரெஷர் வந்துருச்சுன்னா இல்லை பிளட் ப்ரெஷருக்கான ஒரு டேப்லெட் நான் சாப்பிடணும், இந்த டயட் எல்லாம் எடுக்கணும், ஓகே. பட் உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை எப்படி குறைப்பது, அப்படி அந்த கண்ணோட்டத்தில் பார்த்து தான் நம்ம சித்தா மெடிசன்ஸ் எல்லாமே கொடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி பிளட் ப்ரெஷரே இங்கே வந்ததுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குன்னா அதுக்கு நம்மளுடைய வெற்றிக்கு காரணம் இதுதான் சொல்லலாம். ஸோ அப்போது பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லும்போது அந்த பித்தத்தை நம்ம எப்படி குறைக்க போகிறோம், அது ரத்தத்தில் அது கலக்கும்பொழுது அதாவது பித்தம் ரத்தத்தில் கலக்கும்பொழுது எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, என்னென்ன காரணங்களால் பித்தம் அதிகமாக நம்ம உடலில் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப எளிமையாக நம்ம வந்து இதுலேருந்து வெளியில் வர முடியும். எப்படி சர்க்கரை நோயை வந்து நம்ம குணப்படுத்துகிறோமோ பிளட் ப்ரெஷர் ரொம்ப ஈஸியாக நம்ம குணப்படுத்திக்கலாம். ஸோ அப்போது மேஜர் ரோல் நம்ம எது ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு முறைகள். அடுத்ததாக நம்ம எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம், ஸோ சரியான உறக்கம் இருக்கா, ஸோ உணவு முறைகளை என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம், டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறோமா, இது எல்லாமே பிளட் ப்ரெஷரை தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறோம், ஹையாக இருக்குது, உடனே டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிடும். அந்த மாதிரி பண்ண வேண்டாம். பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா ஸோ நம்மளோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்க்கு ஸோ ரேண்டமாக பிளட் ப்ரெஷர் வந்து செக் பண்ணுங்கள், நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு பிபி இருக்குது, ஸோ உண்மையிலுமே நமக்கு வந்து அதிகமாக இருக்கா, செக் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு மருந்துகள் அப்படின்றது நம்ம போகிறோம். ஸோ மருந்துகளுக்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் சொல்லிடுறோம். ஸோ பிபி இருக்குனாவே பேசிக்காக என்ன சொல்கிறேன்னா சால்ட் கம்மியாக சாப்பிடுங்க, லோ சோடியம் டயட் எடுத்துக்கோங்க, ஸோ ஆயில் எல்லாமே குறைச்சிக்கோங்க, நான்வெஜ் வேண்டாம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான உணவு முறைகளோடு மெடிசன் எடுத்தோம்னா ஒரு 2 மாதத்திற்குள்ளாகவே ரொம்ப எளிமையாக அதை நம்ம கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். இப்போ பிபி வரதுக்கான காரணங்கள்லாம் என்ன மேம்? காரணங்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதிகமான ஒரு ப்ரெஷர், ஸோ பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகிறது, இல்லைன்னா அதிகமான பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷர் ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ். ஸோ சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அதிகமாக நம்ம வந்து கோவப்பட்டு என்ன ஆகுனா பிரெயினுக்கு போகக்கூடிய வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப டைலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப கோவமாக இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது என்ன தெரியும்னா கண்கள் ஏன் இவ்வளோ செவந்திருக்கு, முகமே செவந்துருச்சு, அந்த அளவுக்கு கோவமானு கேட்பாங்க. ஸோ பிளட் சர்க்குலேஷன் டக்கு நமக்கு வந்து பிரெயினுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் நமக்கு அதிகமாகிறத பார்க்குறோம். ஆனால் இந்த பிபி தானே நம்ம சாதாரணமாக விடும்பொழுது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்னென்னா ரொம்ப அதிகமான பாதிப்பை தரக்கூடிய நோயாகவும் இது மாறுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஸ்ட்ரோக் நிறைய பேருக்கு வருது. ஸோ நார்மலாக தான் இருந்தாங்க, திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, ஸோ பேரலிசிஸ் அட்டாக் ஆகிருக்கு, ஒரு சைடு வந்து பார்த்தோம்னா ரைட்டோ ஒரு லெஃப்ட்டோ வந்து கையோ காலோ நமக்கு வந்து செயல்பாடே இல்லாமல் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அடுத்தது பிளட் ப்ரெஷர் அதிகமாக என்னாகுன்னா லிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வருது, மெயினாக கிட்னி. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக கிட்னிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து க்யூர் பண்ணிகிட்டு இருக்கும்போது மேஜர் ரீசன் என்ன, கிட்னி வந்து செயலிழப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர். இந்த ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக என்னங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் பாதிக்கப்படுது. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ ரொம்ப நேரம் நம்ம வந்து கண் முழிச்சு சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறது, நமக்கே தெரியாமல் சிலர் சொல்லுவாங்க எனி டைம் எனக்கு வந்து ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்குது, ஆன்சைட்டி ஃபியர்னு சொல்லுவாங்க.
இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இதுதான். காரணமே இல்லாமல் எனக்கு ஒரு ஃபியர் இருந்துக்கிட்டே இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு பிபி வர்றதுக்கு ஒரு காரணம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கே தெரியாமல் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா உப்பு சத்து சுவை அதிகமாக இருக்கும். உப்பு சுவை இருந்தால் தான் திரும்ப திரும்ப நம்ம சாப்பிட்றதுக்கான ஒரு தூண்டுதல் அதில் ஏற்படும். அடுத்ததாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கிற ஃபுட்ஸ் வந்து நிறைய சாப்பிட்றோம். ஸோ எல்லாமே ரெடி டு ஈட் மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய எடுக்கும் நமக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே பிபி வருவதற்கான காரணங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மேம், பிபினால நிறைய பேருக்கு தலைவலி வருது. இந்த உச்சி மண்டை வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த பிபினால தான் வருதா மேம்? பிபினால நான் சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது தலையில் நிச்சயமாக தலைவலி வருது. எனக்கு தலைவலிக்குது, ரொம்ப டென்ஷனில் இருக்கேன், ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிபி அதிகமாகும்போது தலைக்கு மட்டும் இல்லை, உடலில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எல்லாமே பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம். முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி சிறுநீரகங்கள் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த பிபி அதிகமாகும் போது கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிற கிட்னி கூட என்ன ஆகும், நாளடைவில் கிட்னி வந்து ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிச்சு சுருங்குது. ஸோ கிட்னி சுருக்கத்திற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான். அதே மாதிரி தலையில் வலி ஏற்படுது, தலையில் உச்சந்தலை வலிக்குது, தலையை வெடிச்சு போகிற மாதிரி இருக்குதுன்னா அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஹை பிளட் ப்ரெஷர் அதிகமாக என்ன ஆகும்னா நமக்கு தலையில் ரத்த ஓட்டம் அதிகமாகிட்டு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஹெட்ஏக் வந்து நார்மலாகவே வருது. ப்ரெஷர் அப்படின்னா என்னென்னா நம்ம ஹார்ட்லேருந்து வெளியில் வர பம்ப் பண்ணி வெளியில் வர பிளட் வந்து இந்த ஆர்ட்ரிஸில் வருது பார்த்தீங்களா, இந்த ஆர்ட்ரிஸோட வாலில் கொடுக்குற ப்ரெஷர் தான் நம்ம பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸோ இது இந்த மாதிரியான காரணங்கள், ரொம்ப டென்ஷன் ஆகுறோம், ஃபியர் அதிகமாகுது. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால் ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா ஸோ பிளட் ஃப்ளோ அதிகமாகிறது தான் காரணம். ஸோ பிளட் ஃப்ளோ தலைக்கு அதிகமாகும் போது நிச்சயமாக அந்த நரம்புகளில் பாதிக்கப்பட்டோ இல்லை மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் பாதிக்கப்பட்டு நமக்கு தலைவலி ஏற்படுது. இந்த பிபி வந்த ஒருத்தவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றினா உங்களோட பிபி வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னா என்ன வேணும்? இப்போ பிளட் ப்ரெஷர் நமக்கு குறையணுன்னா முதல்ல சொன்ன மாதிரி உப்பை வந்து பாதியாக குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பாடி வெயிட் என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உடல் பருமனாக இருக்கும்போது நிச்சயமாக நம்ம பிபி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும். கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகும் போது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது, ஸ்ட்ரோக் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் என்னென்னங்க ஃபாலோ பண்ணலாம், சின்ன எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலாம். உடல் பருமன் இருந்தால் அந்த உடல் பருமனை குறைப்பதற்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே டீ குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன்னாலும் அதையும் நம்ம குறைச்சிக்கணும். ஸோ அதற்கு மாற்றாக நான் என்ன குடிக்கலாம், நம்ம வீட்டிலே நம்ம முன்னாடிலாம் குடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் தானே மறந்துட்டோம், கருப்பட்டி காஃபி. ஸோ இந்த கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸ் தான். அதாவது தனியா இருக்கும், மிளகு சீரகம் இருக்கும், சுக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் பிளட் ப்ரெஷரை குறைக்கக்கூடிய மூலிகைகள் தான். இப்போ தனியா வந்து ஒரு 100 கிராம் எடுக்கிறோன்னா மற்ற மூலிகைகள் சுக்கு, மிளகு, சீரகம் இது எல்லாமே ஒரு 20லேருந்து 25 கிராம் லேசாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதை தொடர்ந்து நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி போட்டு வடிகட்டி குடித்தோம்னா நிச்சயமாக பிளட் ப்ரெஷர் இதிலே குறைய ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சீரகம் ரொம்ப சிம்பிளாக நம்ம பிளட் ப்ரெஷரை குறைக்கணும்னா சீரகம் லேசாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தை என்ன பண்ண போகிறோன்னா எலுமிச்சை சாறு இருக்குது இல்லைங்களா, ஒரு 10லேருந்து 20 சொட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வெதுவெதுப்பான வெந்நீரில் இந்த எலுமிச்சை சாறு விட்டு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு தினமும் காலையில் குடிச்சிட்டே வரணும். ஸோ இது குடிக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும், குடல் சுத்தமாகுது, பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ காலையிலே இதை நம்ம எடுக்கும்போது மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை குறைப்பதற்கான மருந்துகள் நிறைய இருக்குது. ஸோ ஆரம்பத்திலே நம்ம வந்து டயட் அண்ட் மெடிசன் மூலயமா நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த வில்வாதி குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது, அருகன்கட்டை குடிநீர் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இது எல்லாமே சித்த மருத்துவத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு மருந்துகள்னு சொல்லலாம் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதை தான் பல வருஷங்களாக நம்ம ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து உணவு முறைகள் இந்த எளிமையான சித்த மருந்துகள் மூலமும் பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான பதிவாக இருந்தது மேம். பிபியை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது மாதிரி அந்த குடிநீர் சொன்னது ரொம்பவும் சூப்பராக இருந்தது மேம். நேயர்களுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்பவும் நன்றி மேம். நன்றிம்மா. நம்மளோட கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், சென்னை ஆதம்பாக்கம். உங்களுக்கு ஏதாவது மருத்துவம் தொடர்பான கேள்விகள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.